நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை அயன் பாக்ஸ் வெயிட் அயன் பாக்ஸ் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். எளிமையாக எப்படி சர்வீஸ் பண்ணலான்னு விளக்கம் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சேஃப்டி முக்கியம். பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஸ்க்ரூ கழட்டிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து லென்த்தான ஸ்க்ரூ போட்டு தான் டாப்பில் அந்த அலைன்மெண்ட் அந்த டெம்பரேச்சர் அலைன்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ஸ்க்ரூ வரும். அதை எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த தகர பிளேட் அலுமினியம் பிளேட் இருக்கும். அப்புறம் பேக்கில் உள்ள 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. எர்த்துக்கு ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் வந்து ஃபேஸ் நியூட்ரலுக்கு 2க்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லேம்போட லைனுக்கு ஒரு ஸ்க்ரூ, மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்கும். இதனால் கழட்டி விட்டால் தான் அந்த பிளேட்டே எடுக்க முடியும். எந்தெந்த வயர் எப்படி கழட்டுறன்றதை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அதை ஈஸியாக திரும்ப அதே மாதிரியே மாட்ட முடியும். ஏன்னா வயரிங் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எர்த்தில் பாடி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு ஷாக் அடிக்கிற கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கான்டாக்ட் பின் இருக்கும் மேலேங்களையும். அது 2 கார்பன் ஆயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி பார்ப்போம். க்ளீன் பண்ணி முடியலை அப்படின்னா புதுசு மாற்றிடலாம். நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி காட்டுறேன். இந்த நாப்பை திருக அந்த கீழே கான்டாக்ட் பின்னை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு எமரி பேப்பர், நைஸ் எமரி பேப்பரை உள்ளே 2ஆக மடக்கி இன்சர்ட் பண்ணி மேலே எங்கேயும் க்ளீன் பண்ணோம்னா ஓரளவு அது க்ளீன் ஆயிரும். கார்பன் மட்டும் க்ளீன் ஆயிரும். டாட் வந்து ரொம்ப உருகிருச்சு, ஷார்ட் ஆகி. புது கான்டாக்ட் பிளேட் மாற்றியாச்சு. இப்போ வந்து அதை வந்து தெர்மோஸ்டாட்டுக்கு நம்ம செட் பண்ணணும். அந்த பின்னு நம்ம டச் பண்ணணும். அந்த எண்டுக்கிட்ட வரையில் டச்சு ரிலீஸ் உள்ள டெம்பரேச்சரை எவ்வளோ நம்ம பண்ணுறன்றதை பார்க்குறது. இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டச் பண்ணும் விடும். அந்த உங்களுக்கு அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த இது கல்லை டச் பண்ணி கீழே வைக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கிருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம பொசிஷன் பார்க்கணும். இது கொஞ்சம் பொசிஷனில் வைக்கணுன்றதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பேக் ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஸ்க்ரூவை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஓகே தான். அயன் பாக்ஸ் போட்டு முடிச்சிடணும். லேம்ப் வந்து இந்த ஓரத்தில் லாஸ்ட்டு வர்றது லேம்ப்பு. மேக்ஸிமம் அந்த பாடியிலே எழுதியிருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. லேம்ப்பு, நியூட்ரலு, ஃபேஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. கொண்டு போய் ஃபேஸ்லேயும் கொடுத்துருவாங்க. அந்த கலரிங் தெரியாது. அதனால் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறணும். அதே மாதிரியே கொடுக்குறோமான்றதை பார்த்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம லேம்பை கொடுத்துட்டோம்னா அடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. அது லேம்போட இன்னும் 2 வந்து நியூட்ரல் லைனுக்கு போயிருக்கும். ஃபேஸ் மட்டும் டைரெக்டாக நம்ம அந்த நடுவு பின்னில் போய் நிற்கும். வேறு எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் வந்து அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது வந்து நம்ம டைரெக்டாக கையில் தொடுறதுனால ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும். அதை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி.